இன்றைக்கு சிம்பிளான சத்தியங்கள், தேவனை பற்றிய 2 சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சத்தியங்கள் என்னன்னா, தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். ஆங்கிலத்தில் சொன்னா God can, God will. தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். முதல்ல தேவனால் செய்ய முடியும். இவருடைய வல்லமையை யோசித்து பாருங்க கொஞ்சம். இவர் சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாமே செய்ய முடியும். நம்மால செய்ய முடியாததை செய்ய முடியும்ன்றது மட்டும் இல்ல, எல்லாமே இவருக்கு செய்ய முடியும். இவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அவருக்கு முன்பாக அது ஒரு பெரிய விஷயமா இல்ல. அது ஒரு லேசான காரியம். வாய் திறந்து சொல்லுங்க, இது ஒரு லேசான காரியம். இந்த வேலை இல்லாத ஒரு நிலை லேசான காரியம். பணம் இல்லாத நிலை ஒரு லேசான காரியம். எனக்கு ஆப்ஷனே இல்லை, எனக்கு வழியே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இது லேசான காரியம். ஏனென்றால் இவர் சர்வ வல்ல தேவன். இவரால் எல்லாம் கூடும், எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இதுல இருந்து மேல என்ன கொண்டு வர இவரால் முடியும். தேவனால் செய்ய முடியும். ஓகே, அதை பார்த்துட்டோம். இப்போ தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும் நம்பணும் பாருங்க. ஜெபிக்கும் போது தேவனால் செய்ய முடியும் நம்பினாதான் நம்மளே கேட்போம், ஜெபிப்போம், விண்ணப்பிப்போம். ஆனா அது மட்டும் இல்ல, தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கையும் அவசியம். சில நேரம் நமக்கு தேவனால் செய்ய முடியும் நமக்கு தெரியும். ஆமா, இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவன். ஆனா எனக்கு செய்வாரா? இன்னைக்கு செய்வாரா? இப்போ செய்வாரா? இந்த சூழ்நிலையில செய்வாரா? எனக்கு இது நடக்குமா? அங்க சந்தேகம் உண்டாயிடுது பாருங்க. பிரச்சனையில தான் சந்தேகம் அதிகரிக்கும். பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறப்போ தான் எனக்கு செய்வாரா, இப்ப செய்வாரான்ற சந்தேகம் பெருசா தோணும் பாருங்க. இதை எப்படி டீல் பண்றது பாருங்க. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. இருந்துட்டு போகுது இந்த சந்தேகம் அப்படின்னு விட்டா பாருங்க, நம்ம ஜெபத்துக்கு வல்லமே இல்லாம போயிடும். எனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, எனக்கெல்லாம் செய்வாரா, இப்போ செய்வாரா, யாருக்குமே நடக்க மாட்டேங்குதே, எனக்கு நடக்குமா, இப்படி ஒரு மனசுல போய் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துல விசுவாசம் இல்ல பாருங்க. அப்ப எப்படி அந்த இடத்துல விசுவாசத்தை வரவழைக்கிறது? செய்வார்ன்ற நம்பிக்கை திரும்ப வரணும். எப்படிங்க வரும்? 4 காரணம் கொடுக்குறேன். அப்போ வரும். உங்களுக்கு இப்போ இன்னைக்கு உங்க சூழ்நிலையில தேவன் செய்வார், உங்க ஜெபத்தை கேட்பார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை தூக்குவார். எங்கெங்க இந்த நம்பிக்கை வருங்க? 4 காரணங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எதின் அடிப்படையில் நீங்க நம்பலாம்? 4 காரணம். ஒண்ணு அவர் யார்? அவர் யார் என்பது அதை நினைக்கும் போது, அதை நாம தியானிக்கும் போது அவர் நமக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை வரும். யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் பாருங்க. நீங்க ஜெபத்துல போறீங்க, ஆனா உள்ளத்துல சந்தேகம் இருக்கு. எனக்கு செய்வாரா, இப்ப செய்வாரா, இவ்வளவு பெரிய காரணம் செய்வாரா அப்படின்னு சந்தேகப்படும் போது எப்படி டீல் பண்ணுங்க? அதை அவர் யாருன்னு யோசித்து பாருங்க. கொஞ்சம் எடுத்த உடனே உங்க விண்ணப்பத்தை சொல்லாதீங்க. அவர் யாருன்னு கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அவர் யாரு, எப்படிப்பட்ட தேவன், அவருடைய சுவாபம் எப்படிப்பட்டது, அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவருடைய கேரக்டர், அவருடைய நேச்சர் எப்படிப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை யோசிக்கும் போது அந்த நம்பிக்கை வரும். அவருடைய சுவாபம் எப்படிப்பட்டது? யாத்திராமம் 34:6. இந்த பகுதியினுடைய பியூட்டி என்னன்னா, தேவனே தன்னை வெளிப்படுத்துகிறார் மோசேயின் இடத்தில். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, மோசே தேவனே உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்ட பிறகு தேவன் இங்க மகிமையாய் தோன்றுகிறார் மோசேயின் இடத்தில். யாத்திராமம் 34:6 மகிமையாய் தோன்றி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன்னுடைய கேரக்டரை பேசுகிறார். கவனிங்க, வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது போது, மோசேக்கு முன்பாக இப்படி பேசுறார். கர்த்தரே பேசுறார். கவனிங்க. கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தரே தம்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறார் மோசேயின் இடத்துல. தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, நான் என்னுடைய மகிமை வேணுமா உனக்கு பார்க்கணுமா? இந்த என் மகிமை, என் மகிமை என்னுடைய கேரக்டர், என் கேரக்டர் தான்ப்பா என் மகிமை.
எப்படிப்பட்ட கேரக்டர்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். 7ஆம் வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள். என்ன சொல்ல வரேன்? கஷ்ட நேரத்தில் திரும்ப இந்த வசனங்களுக்கு தான் போகணும். கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கே நினைப்பூட்டிக் கொள்ள வேண்டும். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இங்க பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய ஒரு மன்னிப்பு உண்டாகுது. இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. இந்த பின்னணி என்னன்னா, பெரிய ஒரு பாவம் செஞ்சிடறாங்க. இங்க பெரிய பாவம் செஞ்சு கிட்டத்தட்ட அழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. மோசே அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காண்பித்தருளும். தேவன் மகிமை வெளிப்படுத்துறார், தன்னுடைய கேரக்டர் வெளிப்படுத்துறார். என் கேரக்டர் பாருந்தா, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதுக்கப்புறம் அவங்க பாவத்தை மன்னிக்கிறார், அவங்கள பிழைக்க வைக்கிறார், தொடர்ந்து நடத்துறார். கேரக்டர் பார்த்துட்டா அடுத்தது விடுதலை வரும். தேவனுடைய கேரக்டர், தேவன் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்றப்போ தேவனுடைய கேரக்டரை தியானிச்சு பாருங்க. எப்படி அவர் இரக்கமுள்ள தேவன். உங்க கேரக்டரை யோசித்து பார்க்காதீங்க, சந்தேகம் தான் வரும். எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்ட்டு நாம என்ன பண்றோம்? நான் நல்லவனா, நான் ரொம்ப பரிசுத்தமானவனா, அப்படி யோசிக்கிறோம் பாருங்க. நம்ம கேரக்டரே யோசிக்கிறோம், சந்தேகம் தாங்க வரும். செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் வரும்போது அவர் யாருன்னு யோசித்து பாருங்க, அவருடைய கேரக்டர். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம். இந்த புலம்பல்ன்ற புஸ்தகம் பேரு சொல்ற மாதிரியே அது ஒரு புலம்பல். அங்க பாத்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் புலம்புகிறார், தேசத்தினுடைய வீழ்ச்சியை புலம்புகிறார். எருசலேம் எரிக்கப்பட்டது. எருசலேம் பாருங்க, அந்த பாபிலோனியர்களாக அங்க அந்த அந்த நாட்டையே நாசம் பண்ணி, அந்த பட்டணத்தை நாசம் பண்ணி, தேவாலயத்தை இது பண்ணி எரிச்சு போட்டு, பட்டணத்தையே எரிச்சு போட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எழுதப்பட்டது புலம்பல். புலம்புறார், ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சே, உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய தேசம் இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே, புலம்புறார். அந்த புலம்பல்ன்ற புஸ்தகத்தின் நடுவுலே, இதுதான் நடு சென்டர்னுவாங்கல்ல, டெட் சென்டர், அந்த புஸ்தகத்தினுடைய சென்டரான பகுதியில் இந்த வசனங்கள் வருது. வாசியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். இதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா நம்பிக்கையே போயிடுச்சுன்றாரு. ஆனா அப்புறம் இந்த வசனம், இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டு இருப்பேன். எதை மனசுல வச்சு நம்பிக்கை வரும்? 22, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. புலம்பிக்கிட்டு இருக்கார், புஸ்தகமே புலம்பல். அதுக்கு நடுவுல நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கர்த்தருடைய கிருபை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே. எப்படி யோசிக்கிறார் பாருங்க. நம்பிக்கை வரத்துக்கு என்னங்க யோசிக்கணும் நீங்க? கர்த்தருடைய கிருபை, அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபம். இவர் கிருபை உள்ளவர், இவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய கோபத்துக்கு முடிவு இருக்கு, அவருடைய நியாய தீர்ப்புக்கு முடிவு இருக்கு, ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 23, அவைகள் காலை தோறும் புதியவைகள். தெரிஞ்ச வசனங்க, ஆனா திரும்ப அந்த வசனங்களுக்கு போங்க. கர்த்தர் யாருன்னு உங்களுக்கே நினைப்பூட்டிக் கொள்ளுங்கள். அவைகள் காலைதோறும் புதியவைகள். எது காலைதோறும் புதியவைகள்? அவருடைய இரக்கங்கள். இந்த சூரியன் எப்படி டெய்லி உதிக்குது, நம்ம யோசிக்கிறது கூட இல்லை, கரெக்டா உதிக்குது. ஒரு 10 நாள் நிறுத்தி வச்சா தெரியும் நமக்கு. தேவன் தினந்தோறும் இந்த சூரியனை உதிக்க வைக்கிறார். ஆனா இந்த சூரியன் உதிக்கிறத காட்டிலும் அவருடைய புதிய புதிய இரக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் உதிக்குது. உணர்றீங்களா அதை நீங்க? ஒவ்வொரு நாளும் சூரியன் எப்படி ஃப்ரெஷ்ஷா புதுசா உதிக்குதோ, திரும்ப உதிக்குதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இரக்கங்கள் உங்க வாழ்க்கையில உதிக்குது, தோன்றுகிறது, வெளிப்படுகிறது. காலைதோறும் புதியவைகள். இன்னும் கேட்டா, இந்த சூரியன் ஒருவேளை ஒரு நாள் உதிக்கலன்னா கூட அவருடைய இரக்கம் நிச்சயமா உதிச்சிடும், நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படும்.
ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, சந்தேகம் இருக்கும்போது செய்வாரா செய்ய மாட்டாரா, என்ன பண்ணுங்க? இவர் கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்? செய்யற கேரக்டர், இரக்கமுள்ள கேரக்டர், கிருபை காட்டுகிற கேரக்டர். அது மட்டும் இல்ல, டெய்லி எனக்கு இரக்கம் காட்டுகிற கேரக்டர். காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. இரண்டாவது காரணம் என்ன பேசிட்டு இருக்கோம்? தேவன் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உதவி செய்வார். உங்க ஜெபத்துக்கு பதில் கேட்பார், பதில் அளிப்பார், உங்களை தூக்குவார், விடுதலை ஆக்குவார், குணமாக்குவார். என்னங்க நிச்சயம் எப்படி இதை உறுதியா நம்பலாம்? நீங்க எதன் அடிப்படையில நம்பலாம்? ஒண்ணு அவர் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், கிருபை காட்டுகிற கேரக்டர். ரெண்டாவது, எதன் அடிப்படையில அவர் செய்வார் நம்பலாம்? அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில. அவர் யார்ன்றது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இது நமக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. என்ன சொல்லியிருக்கிறார்? எவ்வளோ இடத்துல வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் செய்வேன் 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 வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அவரே சொல்றார், கூப்பிடு, ஜெபி, கேளு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை சொல்றார் பாருங்க, நான் செய்யறேன், நான் உன்னை விடுவிப்பேன். அவர் வாக்கு கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ செய்வாரா செய்ய மாட்டாரான்றப்போ இந்த மாதிரி வசனங்களுக்கு போயிடுங்க, இந்த வாக்கு தத்தங்களுக்கு போயிடுங்க. இதை பிடிச்சுக்கோங்க, இதை பிடிச்சுக்கிட்டு தொங்குங்க. ஆண்டவரே, நீர் சொன்னீர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் அது மட்டும் இல்ல சொன்னீர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீர் சொன்னீர் ஆண்டவரே, நீர் சொன்னபடியே செய்யும், விடுவியும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே, மேல தூக்கும் ஆண்டவரே. எபிரேயர் 13, சும்மா உதாரணம் கொடுக்குறேன். எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கு வேதத்துல. இந்த வாக்கு தத்தங்கள் என்னைக்குமே நமக்கு உதவும், எப்பவுமே நமக்கு தேவை. ஆனா இப்படிப்பட்ட நாளில், நம்ம வாழ்ந்து வருகிற நாட்களில் சந்தேகங்கள் வரும்போது திரும்ப அந்த வாக்கு தத்தங்களுக்கு ஓடுங்க, அதை பிடிச்சுக்கோங்க, வாயால சொல்லுங்க, அதை சார்ந்து இருங்க. எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லியிருக்கிறாரே, விட மாட்டேன், கைவிட மாட்டேன். அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு, தைரியம் வருது பாருங்க, அவர் சொன்னதிலிருந்து தைரியம். எனக்கு சந்தேகமா இருக்கு, செய்வாரா செய்ய மாட்டாரான்னு. எங்கிருந்து உறுதி வரப்போது? தைரியம் திரும்ப எப்படி வரப்போகுது? அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப அவர் சொல்லி இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது, அதை திரும்ப அதை நான் எடுக்கும்போது, என் மனசுக்குள்ள வைக்கும்போது, என் கண்கள் முன்னால வைக்கும்போது எனக்கு திரும்ப ஒரு தைரியம் உண்டாகுது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்ன நடக்குது பாருங்க, சந்தேகம், பயம் அதுல இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வாக்கு தத்தத்தை பார்க்கும்போது, அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வருது. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. தைரியம் வருது. அந்த தைரியத்தை நாம வெளிப்படுத்தணும், வாயை திறந்து சொல்லணும். அவர் சொன்னா பத்தாது, நாம சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்ப என்ன பண்ணுங்க, சந்தேகம் வரும்போது, செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு போய் பாருங்க, அதை பிடிச்சுக்கோங்க, அதை நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, அதை தியானிங்க, அதை பேசுங்க, தைரியத்தை பெறுங்க. அதன் அடிப்படையில வார்த்தையில பேசுங்க. இங்க அதான் நடக்குது பாருங்க. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், இந்த மனுஷன் அதன் அடிப்படையில அவன் சில காரியங்களை சொல்லுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மனுஷன் அதன் அடிப்படையில் என்ன சொல்றான்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன. கஷ்ட காலத்தில் இப்படிதான் நம்ம கஷ்டங்களை அணுக வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தைரியம் பெற்று நாம வாய் திறந்து தைரியமாய் பேச வேண்டும். பாருங்க, அவர் யார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு உறுதியை கொடுக்குது.